வணக்கம். மட்டன் பாகக்காய் புளிக்குழம்புங்க. ஒரு வித்தியாசமானதுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, குழம்பு மிளகாய் தூளுங்க. பூண்டு இஞ்சியை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரே சுற்று போதும். சரிங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குக்கரை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதுகளை சேர்த்திக்கிங்க. இதுக்கு முன்னால் மட்டனை சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு ஒரு முக்கால்வாசி வேக வச்சுருங்க. ஒரு புளி சின்ன நெல்லிக்காய் சைஸு அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாகக்காயை அரிஞ்சு வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்த உடனே தக்காளி போட்டு ஒரு வணக்குங்க, நல்லா வணக்குங்க, கொஞ்சம் மசிகிற அளவுக்குங்க. இதோட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் தேவைன்னா வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. இது நல்லா கொஞ்சம் வளரும்போது குழம்பு மிளகாய் தூளுங்க சேர்த்து நல்லா வணக்கிறோம், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. சரிங்களா? நம்ம சேனலுக்கு வாங்க. இது மாதிரி ஈஸியான வித்தியாசமான உணவு வகைகளை நல்லா செஞ்சு சாப்பிட்லாங்க. மசிஞ்சு வந்த உடனே பாகக்காயை சேர்த்துங்க. இது கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மணக்கும்போது அந்த வேக வச்சுருக்கிற மட்டனை எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்த்துங்க. அதையும் 2 கலந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு புளித்தண்ணியை கொண்டாந்து ஊற்றுங்க. புளித்தண்ணை ஊற்றி ஒரு கலரிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க. சேர்த்து குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில், ஏன்னா பாகக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால தான் குக்கரில் செய்கிறோம். 2 விசில் வந்த உடனே ஆவி அடங்கினதுக்கப்புறம் மூடியை எடுத்துட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு கொதிச்சோம்னா நல்ல பாகக்காய் மட்டன் குழம்பு நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நான் நான்வெஜ் இல்லைங்க, சைவமுங்க அப்படின்ட்டு நினைக்கிறவங்க மட்டனுக்கு பதிலாக சோயா உருண்டையை சேர்த்தலாம். சரிங்களா? அதை சேர்த்துனோம்னா இதே சுவை நமக்கு வரும். பட்டை கிராம்புலாம் நான் சேர்த்துலைங்க. சரிங்களா? அது சேர்த்துனோம்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஆனால் அது வேண்டாங்க, அது வேலை அதிகம். பாருங்கள், திறந்த உடனேயே அவ்வளவு வாசம் வருதுங்க. பார்த்திங்களா? இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துறோம். சேர்த்து ஒரு கலரி ஒரு கொதி வந்ததுன்னா அது போதும். அதிகமாக கொதித்தா தேங்காயினுடைய சுவை போயிடும். பார்த்திங்களா? பாருங்கள், ஒரு கொதி வரும், எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். ஆனால் மஞ்சத்தூள் வேண்டியதில்லை, இதே அதிகங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைவான பொருள்களை வச்சு நிறைவான சமையல் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.